Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 571 பார்ட் 1. ஓபன் பண்ணா ஒரு வழியா விருந்து நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்ல, ஊர்ல இருக்க சாப்பாடு பாதி அழிஞ்சிருச்சு. ஏன்னா அம்பிட்டு தின்றுக்கானுங்க நம்ம பயிலுக. இங்க மிச்சம் இருந்த நம்ம குரூ மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே ஃபிஷ்மேன் ஐலாண்டோட ட்ரெஷரை நமக்கு தர போறாங்கன்னு சொன்ன உடனே சந்தோஷம் தாங்க முடியல. என்ன லூஃபி, ஜோரோ, சஞ்சி இவங்க 3 பேரும் தான் அவனை தேடி போயிருக்காங்க. எதுவும் ஆயிரக்கூடாதுன்னு ஷிரோஷி ரொம்பவும் பதறுவா. அவனுக்கு கிட்ட மாட்டிக்கிட்ட கரிபுக்கு எதுவும் ஆயிரக்கூடாதுன்னு பதறினா தானே கரெக்டா இருக்கும். இப்ப என்ன ஒரு ஹாப்பினா, இந்த ஃபிஷ்மேன் ஐலாண்டோட மொத்த ட்ரெஷரும் இவங்களுக்கு கிடைச்சதுன்னா இவங்க ஒரு ரிச்சான பைரட்டா மாறிடுவாங்க. சாப்பர் உசோப்பு கிட்ட நம்மள அவனை தேடி போலாமான்னு கேட்பான். அதெல்லாம் வேண்டாம்ப்பா, எதுக்கு தேவையில்லாத பஞ்சாயத்துங்கிற மாதிரி சொல்லுவான். ஏன்னா கரிபுக்கு 200 மில்லியன் பெரிஸ், தேவையில்லாம போய் வம்பு பண்ணா நமக்கு தான் சங்கு, பேசாம இருறான். அப்படியே கட் பண்ணி ஃபிஷ்மேன் ஐலாண்ட்ல இருக்க கேண்டி ஃபேக்டரியை காட்டுறாங்க. அங்கதான் அந்த கரிபு பையன் மேல இருந்து வந்து விழுந்ததுல மூஞ்செல்லாம் நொறுங்கி போய் பேன்னு கிடப்பான். அவனை தேடிட்டு அப்படியே வருவானுங்க. வந்து பார்த்தா அவனோட சேர்த்து அவன் ஆட்டையை போட்ட ட்ரெஷர் எல்லாமே அங்கதான் கிடக்கும். நம்மளுக்கே ஷாக்கு. ஏன்னா ஏகப்பட்ட ட்ரெஷர் இவ்வளோ தெரியுமா கிங் நம்ம கிட்ட தர போறாரு. பரவாயில்லையே அப்படின்னா சூப்பர் தான்பா. ஆனா லூஃபிக்கு இதை வச்சு நிறைய மீட் வாங்கலாம்ல, கேப்பூடாம நான் திம்பேன்னு சந்தோஷமா சொல்லுவான். இவ்வளவு ட்ரெஷரையுமே அவன் சகதி பாடிக்குள்ள மறைச்சு வச்சிருந்ததான் ஜோரோவால நம்பவே முடியல. சரி ரைட்டு, எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு கிளம்போன்னு ஆளுக்கு ஒரு மூட்டையை கட்டிட்டு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போவானுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வெயிட். இந்த கரிபு ஐயவனு கண்டுக்கிற மாதிரி இல்ல. அவன் எந்த ஒரு அசைவும் இல்லாம பேன்னு அப்படியே தான் கிடப்பான். அப்படியே கட் பண்ணி அந்த லெப்ட் மினிஸ்டரை காட்டுறாங்க. அவர் பிக் மாமோட ஆளுகிட்ட போய் கெஞ்சிட்டு இருப்பாரு. இந்த ஒரு டைம் மட்டும் கரண்ட காமிங்க, நாங்க அடுத்த டைம் எல்லாத்தையும் பக்காவா பண்ணிடுறோம். எங்க ஐலாண்ட ஹோடின்னு ஒருத்தன் அழிக்க ட்ரை பண்ணா, அவனுக்கு ஆளுங்க எல்லாம் ஃபேக்டரியை அழிச்சு விட்டானுங்க. அதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை. கண்டிப்பா இதை நாங்க சரி பண்ணிடுறோம்னு எவ்வளவோ பேசுவாரு. ஆனா வந்தவன் கேட்கற மாதிரி இல்ல. இதெல்லாம் எங்க பஞ்சாயத்து இல்ல. நானே இன்னைக்கு கொஞ்சம் ஆட்டையை போட்டு திங்கலாம் தான் வந்தேன். எனக்கு இப்போ 1 மாசத்துக்கான ஸ்வீட் தேவை, ஒழுங்கா கொடுத்துருங்க. அதுதான் நமக்குள்ள இருக்க அக்ரிமெண்ட். இல்லன்னா காந்தாலாயிரம்னு மிரட்டுவான். இவன் பேரு தான் பெக்கோம்ஸ். மம் பைரட்ஸ்ல இவனும் ஒரு மெம்பர். நிலைமைய சொன்னா அவன் புரிஞ்சுக்கவும் மாட்டான். பிக் மம் பத்தி உங்களுக்கு தெரியும்ல, அவங்க காண்டானா எல்லாத்தையுமே அழிச்சிருவாங்கன்னு பயங்கரமா மிரட்டுவான். ஆனா அவன் பண்ண பார்த்தா இவங்களுக்கு கியூட்டா இருக்கும். சோ இப்படி இங்க கலவரம் போயிட்டு இருக்குமா, அந்த வழியா தான் நம்ம பயிலுக்கு வந்துட்டு இருந்திருக்கானுங்க. என்ன இது கூட்டமா இருக்குது, ஏதாச்சும் பஞ்சாயத்தானு எட்டி பார்ப்பான். அதுக்கப்புறம் தான் பப்புக்கு சொன்னதை நோட் பண்ணுவான். இங்க தான் கேண்டி ஃபேக்டரி இருக்குதுன்னு. ஜோரோ அப்ப இங்க ஃப்ளையிங் ஃபிஷ் இருக்கும், அதை எடுத்துட்டு நம்ம போலாங்கிற மாதிரி சொல்லுவான். லூஃபிக்கு ஸ்வீட்ஸ் தான் முக்கியம். அதனால அங்க இருக்க ஆளு எல்லாத்தையுமே கூப்பிடுவான். எல்லாத்துக்குமே அவனை பார்த்ததுல செம ஹாப்பி. விருந்து நல்லபடியா முடிஞ்சிருச்சான்னு கேட்டுட்டு இருப்பாங்க. இங்க லெப்ட் மினிஸ்டருக்கு அப்படியே செருப்புல அடிச்ச மாதிரி ஆயிரும். ஏன்னா இப்ப ஒருத்தன் கேண்டியை கேட்டு வந்து நின்றுட்டு இருக்கான். இந்த டைமுங்கும் போது இன்னொருத்தனுக்கு விருந்து வச்சிருக்காங்கிற மேட்டர் அவனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? காண்டாவானா இல்லையா? நம்ம பையன் வேற ஓபன் ஸ்டேட்மெண்டே கொடுத்துருவான். ஃபிஷ்மேன் ஐலாண்ட்ல இருக்க சாப்பாடெல்லாம் வேற லெவல்ல இருக்குது. அதுவும் ஸ்வீட்ஸ் எல்லாம் கொலை மாசம் இருந்துச்சு, எல்லாத்தையும் நான் தான் சாப்பிட்டேன்னு வேற சொல்லிடுவானா. அப்ப அத்தனை பேர்த்தோட மூஞ்சியும் பார்க்கணுமே, பேய் அடிச்ச மாதிரி ஆயிருவாங்க. ஏன்னா நிஜமாவே பேய் அடிக்க போகுது. ஏன்னா அதை பெக்கோம்ஸ் கேட்டுட்டான். உடனே அத்தனை பேரும் சமாளிப்பாங்க. ஐயோ ஸ்டார் ஹேட் வாய மூடு, சத்தம் போடாரா பேசாரான்னு எவ்வளவோ சொல்லுவாங்க. நம்ம பையகிட்ட நேர்ல போய் சொன்னாலே அவனுக்கு ஒன்னும் ஒழுங்கா புரியாது. இதுல சைகையில சொன்னா மட்டும் புரிஞ்சிருமா, அவன் பாட்டுக்கு ஜாலியா பேசிட்டு வருவான். இங்க இந்த பெக்கோம்ஸ் காண்டாயிருவான். எது ஸ்வீட்ஸா அவனுக்கு கொடுத்தீங்களா கொய்யாலைகளான்னு சொல்லிட்டு அப்படியே லிஸ்ட திருப்பி பார்ப்பான். ஸ்டார் ஹேட்டோட பேர் அதுல இருக்கும். இவன் ஒரு பயங்கரமான பைரட்டாச்சே, இவனுக்கு இங்க என்ன வேலை? ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க, அவன் எந்த ஸ்வீட்டை பத்தி பேசிட்டு இருக்கான்? ஏன் ஸ்வீட்டா இருந்துச்சுன்னா உங்க எல்லாத்தையுமே நான் செஞ்சிருவேன் பானா. ஐயோ பெக்கோம்ஸ் காண்டாகாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் தெளிவா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன்பா. இங்க லூஃபி அடுத்தடுத்து பிபியை ஏத்திக்கிட்டே தான் இருப்பான். யாராரு நீ? ஃபிஷ்மேன் ஐலாண்ட சேர்ந்தவனா? பார்த்தா அப்படி தெரியலையே. ஓ ஸ்வீட் வாங்க வந்தியா? அவங்க எல்லாத்துக்குமே வேட்டு தான். என்ன நான் எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டேன், யாருக்கு எந்த ஸ்வீட்டுமே இல்ல அப்படின்னு சொல்லி முடிஞ்சு. இதுக்கு மேல என்னத்த சொல்லி சமாளிக்க? ஏண்டா அவன் சொல்ற மாதிரி நிஜமாவே தின்னுட்டானா? உண்மையை சொல்லுன்னு சொல்லி மிரட்டுவாங்க. ஐயோ தலைவரே, நான் எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன், என்னைய பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பதறுவாரு. லூஃபி வந்து பார்த்துட்டு, எது சிங்கமா? அதுவும் பேசுற சிங்கமா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, எங்க கிட்டயுமே இதே மாதிரி ஒரு பீஸ் இருக்குது, அதுவும் நல்லா பேசும்பா. இங்க சாப்பருக்கு தும்மல் வரும். என்னடா கோல்டானு கேட்டா, இல்ல என்ன பத்தி யாரோ பேசுறாங்கம்மா. அட ஆமாப்பா, அப்ப நீ பாப்புலர் ஆயிட்டான்னு சொல்லி அவனை உசுப்பேத்திட்டு இருப்பானுங்க. இங்க நம்மள அந்த லைனை வந்து பார்த்துட்டு, என்னப்பா லைன் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி மூஞ்சி இருக்குமானா, என்னடா நீ நக்கல் பண்றியான்னு கண்ணாடியை தூக்கி பயங்கரமா முறைப்பான். அதை பார்த்துட்டு லூஃபி விழுந்து சிரிப்பா. வாட் அ ஃபன்னி கண்ணு, ஓ மை கடவுளேன்னு. அப்ப இவன் கூட வந்த ஒருத்தன், பெக்கோம்ஸ் உன் மூஞ்ச காமிச்சு பயன்படுத்தி ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்க முடியாதுப்பா, அதுக்கு வேற ஒரு வழி இருக்குது. இந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லா முடிக்கணும். இன்னையில இருந்து ஒரு 4 நாள்ல டீ பார்ட்டி வச்சிட வேண்டியதான். அப்படி இப்படின்னு ஓவரா பேசுவான். யாரா இவன் புதுசா இருக்கான், வெட்டி கிளி காலை வெட்டி விட்ட மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான் தற்கூரி பைய. யாரா நீன்னு கேட்டா, அவன் குடிச்சிட்டு இருந்த காஃபி கப்ப தலையில வச்சுட்டு, என் பேரு பேரோன் டமகோ, பிக் மாம் பைரட்ல மெம்பர்ரா அரவே காடும்பா. இவன் ஆக்சுவலா லாங் ஃபீட் ட்ரைபை சேர்ந்தவன், அதனால தான் காலு அவ்வளோ தண்டி இருக்குது. டமகோன்னா முட்டையாச்சேம்பா, புசுக்குன்னு எந்திரி
சிரிப்பான். பார்த்தா இடுப்புல முட்டையை கட்டின மாதிரியே இருக்கும். அவன் உடனே நம்ம இனி ஜென்டில்மேனா பேசலாம். ஏதோ நீ ஃபேக்டரியில இருந்த சாக்லேட் எல்லாம் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டேன்னு சொன்னியே, அதெல்லாம் உண்மையான கேட்டா ஆமா இன்னும் கொஞ்சம் இருந்துச்சுன்னா சாப்பிடலான்னு வந்தேன்பா. அவன் உடனே பிக் மாமோட போட்டோவை காமிச்சு இவங்க தான் 4 எம்பரர்ல ஒரு ஆளு. சொல்ல போனா இது இவங்களோட ஃபேக்டரி, இவங்களோட டெரிட்டரி. ஏன்னா ஃபிஷ்மேன் ஐலாண்டையே ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கிறது பிக் மாம். சோ நீ சாப்பிட்ட ஐட்டம் எல்லாம் அவங்களுக்கு சேர வேண்டியதுமா. லூஃபி அதெல்லாம் கண்டுக்காம பரவாயில்லையே உங்க ஆளு ரொம்ப ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க போல, உங்க பாஸான பிக் மாமா ஒரு நாள் மீட் பண்ணும்பா. லூசு பையில நாங்க எதையும் ஓசியில பண்ணல, இது எல்லாமே பிசினஸ். இந்த ஐலாண்ட பத்திரமா பாத்துக்கணும்னா அதுக்கு எக்ஸ்சேஞ்சா 10 டன் ஸ்வீட்ஸை மாசம் அவங்க கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் பிக் மாமோட அந்த லோகோவை யூஸ் பண்ண அலோவ் பண்ணுவானுங்க. அந்த லோகோ இருந்தா அந்த சின்ன சின்ன பைரட்ஸுங்க எல்லாம் வந்து வாலாட்ட மாட்டானுங்கல்ல. ஏன்னா அவ 4 எம்பரர்ல ஒரு ஆளு. பயம் இருக்குமா இல்லையா? லூஃபி எல்லாம் 10 டன்னானு கேட்டு ஷாக் ஆயிருவான். ஆக்சுவலா பிக் மாமுக்கு ஸ்வீட்ஸ் அண்ட் கேண்டீனா ரொம்ப ரொம்ப பிடிக்குமாமா. அதுவும் ஃபிஷ்மேன் ஐலாண்ட சேர்ந்த ஸ்வீட்ஸ்னா உயிர். அதனால தான் அதை வாங்க வந்திருக்கானுங்க. நாளைக்கு மார்னிங் வரைக்கும் நாங்க வெயிட் பண்றோம், அதுக்குள்ள ஸ்வீட்ஸ் எங்களுக்கு வரணும்னு மிரட்டுவான். மினிஸ்டர் பதறுவாரு. நாங்க தான் ஆல்ரெடி சொன்னமே, நடந்த சண்டேல ஃபேக்டரியில இருக்க அந்த ஜெயின் குக்கிங் மிஷின் உடைஞ்சு போச்சு, அதை நாங்க ரிப்பேர் பண்றதுக்கே 2 வாரம் ஆகும், அதுக்குள்ள நாங்க எப்படி ஸ்வீட்ஸ் பண்ணுவோம்னு சொல்லி பதறுவாரு. எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, எங்களுக்கு தேவை ஸ்வீட் ஒழுங்கா கொடுத்தே ஆகணும்பா. சஞ்சிக்கெல்லாம் செம்ம காண்டாயி டமகம் மாங்கா மண்டையா அதான் ரெடி பண்ணிட்டு தருவாருல்ல, கொஞ்சம் பொறுமையா இருந்தா உன் மண்டையில என்ன புடுங்க வந்துருமா அப்படின்னு இவன் ஒரு சைடு திட்டுவான். ஜோரோ ஒரு சைடு திட்டுவான். அவன் என்ன அவ்வளவு பெரிய பல்லு புடிங்கியா, 4 எம்பரர்னா பெரிய பிஸ்தா வாங்குற மாதிரி கேட்பான். அவன் தெளிவா சொல்லிடுவான், எங்க பிக் மாமுக்கு ஸ்வீட் என்ன ரொம்ப பிடிக்கும், அதனால அவங்க எதை சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்கப்பா. உடனே சஞ்சய் பொண்ணுன்ன உடனே ஒருவேளை அவங்க ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாங்களோன்னு யோசிப்பான். அதுக்கப்புறம் இன்கேஸ் சைமுக்கு ஸ்வீட்டை கொண்டு வந்து தரலன்னா என்னடா பண்ணுவீங்கன்னு கேட்பான். அதுவா வேற ஒண்ணும் இல்ல, எங்களுக்குள்ள இருக்க டீல் முடிஞ்சு போயிடும். பிக் மாமா சேர்ந்த கொடூரமான பைரட்ஸ் எல்லாம் இந்த ஐலாண்டுக்குள்ள வந்து மொத்தமா எல்லாத்தையும் அழிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இப்படி ஒரு ஐலாண்டு இருந்த தடயமே இல்லாம போயிருவானா. உடனே லூஃபிக்கு செம காண்டாவும். ஏது ஐலாண்டு அழிச்சிருவாங்களா, ஆட மூலகட்ட முட்டா பயல, கேண்டிஸ் காண்டி எவனாச்சும் ஒரு கண்ட்ரியவே அழிப்பானாடா, இது காப்பாத்தப்பட்ட ஐலாண்டு, இத போய் காவு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களாடா காவாலி பயலான்னு கத்துவான். அவனுக்கு எல்லாத்துக்குமே வெறியாயிரும். லூஃபி அதுக்கு மேல வெறியில இருப்பான். அப்படியே கட் பண்ணி நியூ வேர்ல்டுல இருக்க கேக் ஐலாண்ட காட்டுறாங்க. அங்கதான் அந்த பிக் மாம் இருக்கிறா. அந்த ஐலாண்ட காட்டும் போதே அவளோட கொடூரமான பயங்கரமான சிரிப்பு சத்தம் தான் கேட்கும். இப்ப என்னன்னா இன்னையில இருந்து 4 நாள்ல டீ பார்ட்டி இருக்குது. அந்த டைமுக்கு போதுதான் கேண்டி ஸ்வீட்ஸ் எல்லாத்தையுமே அவளுக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க. வெளின்னு வெளுத்து கட்டுவா. அந்த 4 நாள் கூட அவளால பொறுமையா இருக்க முடியல. வாயில எச்சி எல்லாம் நயகரா ஃபால்ஸ்ல வலிகிற மாதிரி வளர்ந்துட்டு இருக்கும். அவ மட்டும் இல்ல, அவ ஆளுகளும் எப்பண்டா ஃபிஷ்மேன் ஐலாண்ட்ல இருந்து அந்த ஸ்வீட்ஸ் கேண்டிஸ் எல்லாம் வரும்னு வெறியோட வெயிட்டிங்ல இருக்காங்க. உடனே அவனுகிட்ட என்னப்பா உங்களாலேயே வெயிட் பண்ண முடியலையா, சரி பரவாயில்ல நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க, என் வயித்துக்குள்ள போய் வெயிட் பண்ணுங்களேன் அப்ப கரெக்டா இருக்கும்னு சொல்லி அவ ஆளுகளையே வாயில அள்ளி போட்டு தின்னுட்டா. இது எல்லாத்தையுமே 3 கண்ணு வச்சிருக்க ஒருத்தி பயந்து போய் பார்த்துட்டு இருப்பா. இதுலயே தெரியுது அவ எவ்வளவு கொடூரமானவன்னு. அப்ப மம்மான்னு போபின்னு ஒருத்தன் வருவான். வந்தவன் அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு தள்ளிட்டு அந்த மொத்த இடத்தையுமே எரிச்சுட்டேமா. சூப்பரா கண்ணா, பாவம் அந்த கண்ட்ரில பேக்கிங் நல்லா பண்ணுவாங்க, ஆனா என்ன பண்றது இப்ப எல்லாத்தையும் காலி பண்ண வேண்டிய நிலைமை, நமக்கும் இதை விட்டா வேற வழி இல்ல, எரியும் போது கூட நல்ல ஸ்மெல் வந்தாலும் வருங்கிற மாதிரி சொல்லுவா. போபினோட மூஞ்ச பாத்தீங்களா, வாய் அப்படியே கிழிஞ்ச பர்சு மாதிரி இல்ல, அப்படி இல்ல நான் மூணை முறிச்சு வச்ச மாதிரி இல்ல. சரி அதை விடுங்க, இந்த போபின் எதுக்காண்டி அந்த கண்ட்ரியவே அழிச்சிட்டு வந்தான்னா அவங்க டைமுக்கு பேக்கிங் பண்ணி குடுக்கலையாமா. சோ ஸ்வீட் குடுக்கலனா அவங்கள போட்டு தள்ளுறது மட்டும்தான் நல்ல விஷயம். ஒரு சத்தியம்னு செஞ்சுட்டா அந்த சத்தியத்தை மக்கள் காப்பாத்தணும், அப்படி காப்பாத்தலைன்னா செத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த போபின் ஃபிஷ்மேன் ஐலாண்டையும் போட்டு கொடுத்துருவான். இந்த மாதிரி ஃபிஷ்மேன் ஐலாண்டாலையும் டைமுக்கு தர முடியாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் பிக் மாம் அப்படியே சேர்ல இருந்து சரிஞ்சிருவா. எது ஸ்வீட்ஸ் கிடைக்காதான்னு இப்பவே எச்சு ஊத்திட்டு இருக்குது. இதுல இல்லன்னு சொன்னா என்ன ஆகும்? ஆக்சுவலா அந்த பெக்கோம்ஸ்ங்கிறவன் இவங்கிட்ட எல்லா மேட்டரையுமே சொல்லிட்டான். நீங்க ஃபிஷ்மேன் ஐலாண்டையே எரிக்கத்தான் செய்யணும், வேற வழி இல்லன்னு சொன்ன உடனே எது எனக்கு இந்த மாசம் ஸ்வீட் கிடைக்காதா, அந்த டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்டைல கொண்டு வாங்கடா, இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடுறேன்னு அவ கொல்ல காண்டுல கத்துன்னு கத்துறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.